அது நீர் வடிவுக்கு காட்டிடலாம் சார். ఇది నలభై బాగా తిందిరేదంటే ఇది హెర్నియా మీరు புண்டு அழிக்கிட்டே எல்லாம் வாசனை நோல் எல்லாம் சொன்ன மாதிரி இருக்காது. நல்ல மாதிரி இருக்கணும். எடுத்துக்கங்க சார். என்ன அதுக்கு அறிகுறி என்ன எதுவுமே தெரியாம நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். இந்த நோய்க்கு சார் இதுவரைக்கும் நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? நிறைய ஒரு 5-6 ட்ரிப் மேல மருந்து அடிச்சங்க. ஓகே. கீழே ஊத்துங்க மருந்துக்கு 5-6 ட்ரிப். இல்ல 2 ட்ரிப் தான் ஊத்துங்க. ஓகே ஓகே. ஆனாலும் இந்த தீர்ந்த பாடு இல்லை. நீங்க என்ன நோய்ங்க அதை காட்டுங்க. காட்டுங்க சார். அது என்ன ஆகுதுன்னு சொல்லி காட்டு சொல்லுங்க. இது இந்த மாதிரி தண்டுல தண்ணி நிறைய வருது. தண்டு வாசனை அழுகி இது ஒரு தண்டலுகள் ஒரு ஃபிசோரியம் ஆக்சிஸ்போரியம் என்கிற ஒரு பூஞ்சானத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் இது நாள் வரையில் பார்த்ததே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணங்கள் அடுத்த ஸ்டெப்ல நாங்க பேச போறேன். இந்த மாதிரி ஆகும்போது நீங்க 2 வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலுமே இது உங்களுக்கு நிவர்த்தி ஆகல இல்லைங்களா? நெக்ஸ்ட் நடங்க சார். இப்போ சார் மூலமாக இங்கே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரிஞ்சது ஒரு ஃபிசோரியம் அந்த பூஞ்சானத்தின் மூலமாக அந்த அந்த ஸ்டெம் ராட் அந்த தண்டு அழுகல் வாழை தண்டல்கள் அப்படி சொல்றோம். இதுக்கு சார் என்ன ப்ராப்ளம் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாம பிளைண்ட் மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நிவர்த்தி கிடையல இல்லைங்களா சார்? இன்னும் ஸ்மெல் பாருங்க. தலையை சுத்துது இல்லைங்களா சார்? அந்த ஸ்மெல் பார்த்து தலையை சுத்துது, மயக்கம் உருவாகும் இல்லைங்களா சார்? அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இல்லைங்களா சார்? அதுக்கு தீர்வு என்ன என்பதை நம்ம சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெய்லி ஒரு 200-300 கால் வந்துட்டே இருக்கும் சார். எல்லாருக்குமே உங்களுக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது சார். என்ன சொன்னார் அவரு? வாழையில சருகு நோய் வருது எல்லாமே ஓட்டி விட்டாரு நம்ம ஏரியாத்துல இல்லைங்களா? உங்க முன்னாடி ஒரு கால் அவர் விவசாயியோட ப்ராப்ளம்ஸ்